ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மிஸ்டர், மரியாதையாக கேட்குறேன், உண்மையை சொல்லு. மீரா லேட்டாக வந்த 3 நாளுமே நீயும் லேட்டாக வந்திருக்க. மீராவோட பேரண்ட்ஸுக்கு நீ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது 9:30, பட் நீ ஸ்கூலுக்கு வந்தது 10:30. அது எப்படிங்க ஸ்கூலுக்கே வராமல் மீரா இன்னும் வரலன்னு உங்களுக்கு தெரியும்? உண்மையை சொல்லு. மீராவை எரிச்சியா பதச்சியா சொல்லு. மீரா என் பொண்ணு சார். இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 மாதம்தான் சார் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நீங்கள் போலீஸா? மாஸ்டர். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ண ஜெனிஃபர், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். எங்களுக்குள்ள மத பிரச்சனை இருந்துச்சு சார். எங்கள் 2 குடும்பத்துலேயும் எங்களை சேர்த்துக்கல சார். எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க சார். ஆமாம் சார், 2வது குழந்தை பிறக்கும்போது ஜெனிஃபரை காப்பாற்ற முடியல சார். இதில் குழந்தைய அநாத ஆசிரமத்துக்கும் 2வது குழந்தைய அன்அஃபீஷியலாக தத்து கொடுத்துட்டேன் சார். பதிமூணு வருஷம் கழிச்சு என் பொண்ணை நான் பார்த்தேன் சார். மீரா என் பொண்ணு சார். அப்போ இன்னொரு பொண்ணு? தனிமையே அவளை கொன்றுச்சு சார். அவள் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல சார். அவள் கூட இருந்திருக்கணும் சார். நானே காரணமாயிட்டேன் சார். பெத்த பொண்ணை என்னால் இப்படி பார்க்க முடியல சார். இன்னொரு பொண்ணை இந்த நிலைமையில் நான் தள்ளக்கூடாது சார். 13 வருஷம் கழிச்சு என் பொண்ணை பார்த்தேன் சார். மீரா என் பொண்ணு சார். என் பொண்ணு. என் பொண்ணை நான் என்ன சார் பண்ண போகிறேன்? எரிச்சியா பொதிச்சியான்னு கேட்குறீங்களே சார். இவனை தெரியுமா? சார்லி. சார்லி இவன் என் ஃபர்ஸ்ட் பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட். கோதண்டம் சொல்லி தான் சார்லி யாருன்னு தெரிஞ்சது. சார்லி அவங்க அப்பா மாதிரியே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி. மனநலம் பாதிக்கப்பட்ட சார்லி கூட பேசவும் யாரும் இல்லை, விளையாடவும் யாரும் இல்லை. அவனை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க, சிரிச்சாங்க. இது எல்லாமே பழகி போன சார்லிக்கு வாய்ப்பு கேட்கறதும் பழகி போச்சு. நிராகரிப்பு சார்லிக்கு நிரந்தரமாச்சு. எல்லாரை விடவும் வித்தியாசமாக இருந்தான் சார்லி. கடைசி வரைக்கும் சார்லி கூட வந்ததும், சார்லியை விட்டு பிரியாமல் இருந்ததும் அவனோட நிழல் மட்டும்தான்.
இப்படிப்பட்டவங்களுக்கு வாக்கப்பட்டுட்டோமேன்னு சார்லியோட அம்மா லிடியா மேரி வேற ஒரு துணையை தேடிக்கிட்டா. மனநலம் பாதிக்கப்பட்ட சார்லியோட அப்பாவால் இந்த துரோகத்தை உணர முடிஞ்சது. தான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதையே மறந்துட்டு ஒரு மனுஷனா அதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார்லியோட அப்பா. இதுக்கு நாமளும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு மறுபடியும் வேற துணையை தேடி போனால் லிடியா மேரி. அப்பா இல்லைன்னு கவலைப்பட்ட கண்ணீரோட வாசனையை விட லிடியா மேரி தப்பான உறவுல இருந்தப்போ வந்த வேர்வை வாசம் சார்லியை கொலைகாரனா மாத்துச்சு. குற்றம் சாட்டப்பட்ட 8 வயது சிறுவன் சார்லி தனது தாயார் லிடியா மேரியை கொலை செய்த குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மேலும் மாதம் 2 முறை மனநல ஆலோசனை வழங்கிடவும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறதுன்னு தீர்ப்பு கேட்ட சார்லிக்கு அதுக்கப்புறம் அனுபவிக்க போகிற கொடுமைகளை பற்றி அன்னைக்கு தெரியல. தனிமை சார்லியை கட்டி போட்டுச்சு. நண்பர்கள், உடன்பிறப்புகள், சொந்தங்கள்னு எந்தவித உணர்வுகளும் கிடைக்காம பாசத்தோட வறுமையிலேயே வாழ்ந்தான் சார்லி. தினமும் அடிபட்டு வளர்ந்தான் சார்லி. பெத்த அம்மாவையே கொன்னுட்டு வந்த கொலைகாரன்னு சொல்லி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் சார்லி கூட யாருமே பேசக்கூட முன் வரல. 10 வருஷம் தொடர்கதையா சார்லி தண்டனைங்கிற பேரில் அனுபவிச்ச கொடுமைகளுக்கு தான் ஒரு காரணமே இல்லைன்னும் தன்னை வித்தியாசமா பார்த்த சமூகம்தான் காரணம்னும் யோசிக்க ஆரம்பிச்சான் சார்லி. இந்த சமூகத்து மேல இருக்கிற கோபம் சார்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்துச்சு. மனசு நிறைய கோபத்தை வச்சுக்கிட்டு வயிறு நிறைய அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளில் அந்த அழுகையும் காணாம போச்சு.
திரும்பவும் தனிமை சார்லியை கட்டி போட்டுச்சு. சார்லி அழுகிற சத்தத்தை தாண்டி அவனோட குரலை யாருமே கேட்டதில்லை. இந்த 10 வருஷம் தான் அனுபவிச்ச கொடுமைகளுக்கு காவலர்களுக்கு தகவல் கொடுத்த அந்த ஒரு நபரை கடைசியா கொல்லணும்னு துணிஞ்சான் சார்லி. இதுக்காக முதல் முறையா சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா